நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி திருத்தல பேராலய சமுதாய கூடத்தில் வானவில் அறக்கட்டளை சார்பில் குழந்தைகள் பிச்சை எடுப்பதை ஒழிப்பதற்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. நிகழ்வில் வானவில் அறக்கட்டளை இயக்குனர் ரேவதி, வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் டயானா ஷர்மிளா, துணைத் தலைவர் தாமஸ் அல்வா எடிசன், குழந்தை பாதுகாப்பு அழகு ஒருங்கிணைப்பாளர் ஃபக்ருதீன், வேளாங்கண்ணி வார்டு உறுப்பினர்கள், சுற்றுப்புற பஞ்சாயத்தார்கள், ஸ்னேகா தொண்டு நிறுவனம், கலங்கரை சமூக செயல்பாட்டு மையம், வேளாங்கண்ணியில் உள்ள குழந்தைகள் இல்ல நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் குழந்தைகள் பிச்சை எடுப்பதை ஒழிக்க ஒரு கமிட்டி அமைப்பது, பேரணி நடத்துவது, விழிப்புணர்வு பலகை அமைப்பது, பள்ளிகளில் விழிப்புணர்வு கூட்டம் நடத்துவது, போதைப் பொருள் விற்பனையை தடை செய்வது போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீண்ட நெடுங்காலமாக மீனவ சமூகத்தினிடையே குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்களுடைய பொருளாதார மேம்பாடு எல்லாத்தையும் பணிபுரிந்து வந்துட்டு ஸ்னேகா தொண்டு நிறுவனத்தினுடைய குழந்தை உண்மையை எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. அந்த 7 பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு அவ்வளவு கஷ்டத்துல அந்த பிள்ளைகளோட உடையை பார்த்தாலும் சரி, அந்த உடமைகளை பார்த்தாலும் சரி, அவ்வளவு 3 நாளா அந்த உடையை குறிச்சு. அப்ப அந்த குழந்தைகளை வச்சு வருமானம் கிட்ட தான் பாக்குறாங்க தவிர்த்து அந்த குழந்தையுடைய பசியை கூட போக முடியல. அந்த குழந்தையுடைய ஒரு ட்ரெஸ் இல்ல, ஒரு மானம் அந்த மாறிக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ் இல்லை. ஏன்னா அப்பதான் கஷ்டப்பட மாட்டாங்க. எப்படிலாம் இன்னைக்கும் இந்த உலகத்துல 2025ல இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த போது இந்த குழந்தைகள் தொழிலாளர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம எவ்வளவு குழந்தைகள் மாற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த குழு, இந்த பங்கு சந்தார்கள் கூட்டத்தின் சார்பாக நம்ம என்ன பண்ணணும், அனைத்து பேரும் நல்லா வேலை செய்து கொண்டிருக்கிறோம், நல்லா பயணிக்கிறோம். அத்தனை பேர் என்ன பண்றோம், கடல்ல சேர்ந்து ஒரு ஆற்று போல நம்ம எல்லாம் ஒருமுறை சேர்ந்து சங்கமித்து நம்ம இந்த வேளாங்கண்ணியில குழந்தை இல்லாத, தொழிலாளர்கள் இல்லாத, குழந்தை பிச்சைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை சமுதாயத்தை உருவாக்கணும். நம்ம எல்லாம் பாடுபட்டு இருக்கோம். சகோதரிகள் மற்றும் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். எல்லாரையும் சொல்லப்போனா நம்ம குழந்தைங்களுக்கு மாற்றத்துக்குன்னா அந்த ஸ்டிக்கரை கையில் கொடுக்குறது, அதை மெயின் தப்பு குற்றவாளியே அந்த கடை ஓனர் தான், அந்த வியாபாரம் பண்ற அந்த உரிமையாளர் தான் அந்த குற்றவாளி. அடுத்த முறை மேடத்து மூலமா அது மாதிரி இருந்தாங்கன்னா அந்த ஸ்டிக்கர் விற்கிற கடை உரிமையாளருக்கு மேலே வழக்கு உதவி பண்ண சொல்லணும். ஏன்னா அவங்க தான் அந்த தெரிஞ்சே கொடுக்குறாங்க. அந்த சங்கடத்தை போய் அவங்க வியாபாரம் பண்ணுற நோக்கத்துல அந்த சிகரெட்ல கொடுத்து வெளியே சொல்றாங்க. அது போல மாணவர் ட்ரஸ்ட் இதை முன்னெடுப்பு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அது வேளாண் பகுதி ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு வீடியோ எடுத்து அதை போட்டாங்கன்னா அந்த பிச்சை எடுக்கிறதுலாம் ஒரு உலகம் தெரிஞ்சு நம்ம ஊருக்கு தான் இடப்பெயர் ஏற்பட்டோம். அதுக்கு நான் பேராட்சி நிர்வாகமும் மற்றும் அமர்நாதகத்தில் மாவட்ட குழந்தைகள் மட்டும் முடியாது. அதை நீங்களும் வியாபாரிகள் மற்றும் அனைத்து பொது நிறுவனங்கள், ரோட்டரி சங்கம், ரைட்ஸ் இவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து செஞ்சதான் முடியும். ஒரு குழந்தைக்கு பிச்சை எடுக்கிறதுனா அந்த இடத்துல நம்ம நின்று அவங்களுக்கு எந்த நிறுவனத்தில் எந்த அரசாங்கத்துக்கு சொல்லணுமோ நம்ம சொல்லி அதுக்கு அந்த குழந்தைகளை அந்த காப்பாற்றுல ஒப்படைச்சாதான் அடுத்து இதை செய்யாம இருப்பாங்க. அந்த உதவியை நீங்க அனைவரும் செய்யணுன்றதை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த வேளாங்கண்ணியை சிறப்பாக குழந்தைகள் திட்டத்தை ஒழிக்க வந்திருக்கின்ற மாணவ பேசுபவர்களுக்கும் மாவட்ட குழந்தைகள் அலுவலர்களுக்கும் எனது பேராட்சி